மயர்வர மதுநலம் அருளப் பெற்ற பன்னிரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருப்பதிகள் 108. அந்த திருப்பதிகளின் முன்னோர்கள் இத்திருத்தலங்கள் அமைந்திருக்கின்ற நாட்டினை ஒட்டி பாகுபடுத்தி இருக்கின்றார்கள். அவ்வகையிலே வைணவ சார்ந்தோர்கள் சோழ நாட்டிலே 40 திருப்பதிகளையும், நடுநாட்டிலே 2 திருப்பதிகளையும், தொண்டை நாட்டிலே 22 திருப்பதிகளையும், வடநாட்டில் 11 திருப்பதிகளையும், கேர நன்னாடு என்று போற்றப்பட்ட கேரள மாநிலத்தில் மலைநாட்டு திருப்பதிகள் என்று 13 திருப்பதிகளையும், பாண்டிய நாட்டில் 18 திருப்பதிகளையும், நில உலகில் பார்க்க முடியாத மானசீகமான திருப்பரமபதத்தையும் திருப்பார்க்கடலையும் 2 திருப்பதிகளாக கூட்டி மொத்தமாக 108 திருப்பதிகளாக வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆழ்வார்கள் பாடி மங்களாசாசனம் செய்யப்பட்ட மலைக்கோயில்களை நோக்குவதே இவ்வுரையின் நோக்கம். வடநாட்டு திருப்பதிகளில் மலைமேல் கோயில் கொண்ட மாதவன் கோயில்கள் திருப்பிருதி, திருவதரியாசிரமம், திருக்கண்டம் என்னும் கடிநகர், திருச்சாலக்கிராமம், கோர்தனகிரி, திருச்சிங்கவேல் குன்றம் மற்றும் திருவேங்கடம். தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே மலைமேல் கோயில் கொண்ட மாதவன் திருப்பதிகள் 3. ஒன்று திருநீர்மலை, மற்றொன்று திருக்கடிகை என்னும் சோளிங்கர், 3வது அத்திகிரி என்னும் காஞ்சிபுரம். 108 திருப்பதிகளில் பாண்டி நாட்டு திருப்பதிகளாம் 18இல் திருமையம், திருமாலிரும் சோலை, திருக்குறுங்குடி ஆகிய 3ம் மலைமேல் கோயில் கொண்ட மாதவன் திருப்பதிகள். இமயமலை வரலாற்று சிறப்பு மிக்க தெய்வீகமான உலகிலே உயர்ந்த உச்சியை கொண்ட மலை. திரு அஷ்டாட்சர மந்திரத்தின் அவதார ஸ்தலமாக கருதப்படுவது திருவதரி. இமயமலையில் உள்ளது. மற்ற திருப்பதிகளான திருப்பிருதியும் தேவப்பிரையாக இம்மலையிலே தான் உள்ளன. இமயமலையின் சிறப்பு வற்றாத ஜீவநதிகளான கங்கை, யமுனை, சிந்து, பிரம்மபுத்திரா இங்கேதான் தோன்றி இந்திய நாட்டின் கலாச்சாரத்தையும் இயற்கை வளத்தையும் நாகரிகத்தையும் வளர்த்தன. திருவேங்கடமலையை திருமங்க மன்னன் தெய்வ வடமலை என்கின்றார். நம்மாழ்வார் திருமாலின் சோழமலையை தொழுதாலை திருமாலை தொழுத நற்பெயர் கிட்டும் என்கின்றார். திருக்கடிகையில் கடிக நேரம் தவம் செய்தாலே எல்லா பயலங்களும் கிடைக்கும் என்கின்றார். நவநரசிம்ம கஷேத்திரம் என்று பெயர் பெற்ற சிங்கவேல் குன்றத்தை திருமங்க மன்னன் தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா காண்பதற்கரிய கோயில் சிங்கவேல் குன்றம் என்கின்றார். கோவர்தனகிரியை வலம் வந்து நலம் பெறுகின்றோர் பல்லோர். திருக்குறுங்குடியை செம்பவள குன்று என்றும், திருநீர்மலையை மாமலை என்றும், திருமைய மலையை திருமைய மலையாளா என்றும் ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களில் போற்றி புகழ்ந்திருக்கின்றனர். சுவாமி தேசிகன் தன்னுடைய வரதராஜ பஞ்சாசத் என்னும் வடமொழி பாடல்களில் காஞ்சி அருளாள பெருமான் கோவிலை அத்திகிரி, ஹஸ்திகிரி என்றும், கரிகிரி என்றும், வாரணசைலம் என்றும் போற்றுகின்றார். இந்த திருமலைகளிலே கோயில் கொண்ட திருமாலை ஆழ்வார்களின் பாசுரங்களின் மூலமாக அனுபவிக்க வேண்டியது நாம் பிறவி பயனையுடைய ஒரு வழியாக கருதலாம். திருப்பிருதி என்னும் திவ்ய தேசம் ஒரு கால் ஜோஷிமட் என்கின்ற ஜோதிர்மடம் என்று ஒரு சாரார் கருதுகின்றனர். இது தவறு என்றும், இது இணையத்தில் இருந்த ஒன்று நம்மனோர் காண இயலாது போயிற்றோ என்று ஐயப்பாடு எழ இருக்கின்றது. ஏனெனில் திருமங்கை ஆழ்வார் தமது திருமொழியில் பெரிய திருமந்திரத்தின் பெருமையை பாடிய பின்னர் வடநாட்டு திருத்தலங்களில் இருந்து தென்னாட்டு திருத்தலங்களை பாடியிருக்கின்றார். முதலில் திருப்பிருதியை பாடிவிட்டு பின்னரே திருவதரியை பாடியிருப்பதால் இந்த திருவதரி இன்னும் பதரிக்கு வடக்கிலே இருந்திருக்கக்கூடும். திருவதரி ஆசிரமத்தை பாடும் திருமங்க மன்னன் திருவதரி கங்கையின் கரையின் மேல் இருப்பதாக பாடுகிறார். திருப்பிருதியை திருமங்கை ஆழ்வார் 10 பாடல்கள் பாடியிருந்தாலும் திருப்பிருதி கங்கையின் கரை மேல் இருப்பதாக பாடாமையால் இது ஜோதிர்மடமாக இருப்பதற்கில்லை. திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களில் திருப்பிருதி திருத்தலத்தை கோயில் கொண்ட இறைவனை பாடியிருக்கின்றார். கார்கொள் வெங்கைகள் கணவரை தழுவிய கரிவளர் கொடுவின்னி, போர்கொள் வெங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமயத்துள், ஏர்கொள் பூஞ்சுனை தடம் பணிந்து இனமலர் எட்டுமெட்டு இறையோர்கள் பேர்களாயிரம் பரவி நின்று அடிதொழும் திருதி சென்றடை நெஞ்சே. திருவதரியாசிரமம் என்றும் பத்ரிநாத் என்றும் போற்றப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் யோக முத்திரையில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் கிழக்கே திருமுகத்துடன் பத்ரி நாராயணன் காட்சி தருகின்றார். பிராட்டியின் திருநாமம் அரவிந்தவல்லி. திரு அஷ்டாட்சர மந்திரத்தின் அவதாரஸ்தலமாக கருதப்படும் இத்திருத்தலம் ஒப்பற்ற திருத்தலம். விஷாலபுரி என்ற பெயருடன் பத்ரி விஷால் என்ற பெயருடன் அழைக்கப்படுகின்றது. திருமகளுக்கு மிகவும் பிடித்த பத்ரி, அதாவது இலந்தை மரத்தின் கீழே பத்ரி நாராயணன் வீற்றிருந்து காட்சி தருவதாக ஐதீகம். பனிப்பாறைகளால் மூடியுள்ளதால்
சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று திறக்கப்பட்டு பின்னர் 6 மாத காலத்திற்கு பின்பு தீபாவளி என்று இத்திருக்கோயில் மூடப்படும். இத்திருத்தலத்தை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலும் திருமங்கை ஆழ்வார் 21 பாசுரங்களிலும் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். இத்திருத்தலத்தை அடைய பேருந்து மார்க்கத்தில் ரிஷிதேசத்தில் இருந்து தேவப்பிரியாகை அதாவது கண்டம் என்னும் திவிதேசத்தை அடைந்து ஸ்ரீநகர், ருத்ரப்பிரியாகை, கர்ணப்பிரியாகை, நந்தப்பிரியாகை, விஷ்ணு பிரியாகை, பாண்டுகேஸ்வரன் மூலமாக அடையலாம். வழியெல்லாம் கொள்ளை கொள்ளும் இயற்கை காட்சிகள், அழகநந்தாவும் தோழி கங்காவும் சங்கமம் ஆகும் இடம் இது. இவ்வழி சிறப்பாக காட்சி தரும் பாண்டவர்கள் தோன்றிய இடமாகும். இந்த திருவகரியில் கோயில் கொண்ட பத்ரி நாராயணனை இளைஞனாக இருக்கும் தருணத்திலே கண்டு மகிழ்ந்து வாருங்கள் என்கின்றார் திருமங்கை மன்னன். அவன் பொன்னடி சேர்ந்து உயிர்கள் என்கின்ற இந்த பகரும் முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி விதிர்த்து கண் சுழன்று மேல் கீழை கொண்டு இருமி இது என்னப்பர் மூத்தவாறு என்று இளைய அரசோ முன் மதுவும் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. இன்றோ புதுதில்லியிலிருந்து கங்கைக்கரையில் உள்ள ரிஷிகேசம் என்ற இமயமலை அடிவாரம் சென்றால் ஏராளமான பேருந்துகள் மூலம் இளைஞராயினும் முதியோராயினும் ஏறி சென்று எம்பெருமான் பத்ரி நாராயணன் காட்சியை கண்டு கழித்து மனம் கழித்து நற்பயனை பெறும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆழ்வார் பாடிய காலத்தில் திருவதரி செல்வது என்பது அவ்வளவு சிரமமான காரியமாக அமைந்திருந்தது. இமயமலை சாரலிலே தேவப்பிரியாகை, கண்டம் என்னும் கடிநகர், திருவல்லிபுத்தூர் விஷ்ணுசித்தன் என்றும் பெரியாழ்வார் என்றும் போற்றப்படுகின்ற பெரிய திருவடியாம் கருடனின் அம்சமான பெரியாழ்வார், கண்டம் என்னும் கடிநகர் என்றும் போற்றப்பட்ட இமயமலை சாரலில் தேவப்பிரியாகை 11 பாசனங்களில் கங்கைக்கரை மேல் குடிகொண்ட புருடோத்தமனை பாடி இருக்கின்றார். அந்த பாசனங்களில் வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடை வதரி இடவகை உடைய எம்புருடோத்தமன் இருக்கை, இடமுடை வதரி இடவகை உடைய எம்புருடோத்தமன் இருக்கை, தடவரை அதிர தரணி இந்திய தலை பற்றி கரை மரம் சாடி கடலினை கலங்க கடுத்து கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. திருச்சாள கிராமம், நேபாள நாட்டில் திருச்சாள கிராமம் என்னும் திருப்பதியில் நின்ற கோலத்திலே வடக்கே திருமுக மண்டலம் கொண்ட மூலவர் ஸ்ரீமூர்த்தி, தாயார் ஸ்ரீதேவி. கண்டகி நதியின் ஆரம்ப பகுதியில் முக்தி நாராயண திருத்தலத்திலேயே சாள கிராமம் என்று கொள்கின்றனர். திருச்சாள கிராம கஷேத்திரத்திலே கண்டகி நதியிலே நம் வழிபாடு செய்யும் சாள கிராமம் கிடைக்கின்றது. பெரியாழ்வார் 2 பாசுரங்களிலும் திருமங்கை மன்னன் 10 பாசுரங்களிலும் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். இத்திருப்பதியை 10 பாசுரங்களில் திருமங்கை மன்னன் பாடும்பொழுது திருமாலின் குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்தில் தேய்முலை உண்டு அரக்கிய வதம் செய்ததையும், தயிரும் பாலும் வெண்ணையும் உண்ட வாயனாகும் வாமனாவதாரம் எடுத்து மகாபலியை 3 அடி மண்தா என்று இறந்த வரலாறு அறிய நம்முடைய அந்த காயா மலர் வண்ணனை கொண்ட சாள கிராமம் அடைநெங்கே என்கின்றார். தாயாய் வந்த தேயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட வாயான் தூய அறிவுரிவில் குரலாய் சென்று மாவலியை ஏயான் இறப்ப மூவடி மண் இந்தேதா என்று உலகேழும் காயான் காயா மலர் வண்ணன் சாள கிராமம் அடை நெஞ்சே. எம்பெருமானாரும் இத்திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். கோவர்தனகிரி, பெரியாழ்வார் கண்ணன் கோவர்தனகிரியை கொடையாக கொண்டு கல்மழையை தடுத்து பாயர்களையும் ஆணிலையும் காத்த அரும் செயலை 11 பாசனங்களில் பாடி 3ஆம் பத்து 5ஆம் திருமொழியில் விவரித்திருக்கின்றார். இந்த கோவர்தன மலையை கொடையாக பிடித்த காட்சியை பாடாத ஆழ்வார்களே இல்லை என்றால் மிகையாகாது. இந்த பாசனங்களில் குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்ற கொடையே என்ற பாசனம் சிறப்பாக அமைந்துள்ளது. குலசேகர ஆழ்வார் கோவர்தனகிரியை கொடையாக பிடித்த கண்ணனின் பராக்கிரமத்தை குன்றினால் கொடை கவித்ததும் கோலக்குறவை காத்ததும் என்று பாடலிலே புகழ்ந்து பாடியுள்ளார். பொய்கை ஆழ்வார் தமது முதல் திருவந்தாதியில் கோவர்தனகிரியை தன் விரலால் கொடையாக பிடித்த காட்சியை மலையால் கொடைகவித்து என்றும் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா என்றும் பாடியிருக்கின்றார். பெரியாழ்வார் 3ஆம் திருவந்தாதியில் களிர் முகில் குத்த கையெடுத்தோடி ஒளிவு மறுப்பு வச்சு கையாடி பிடிவிழ கொன்று நின்றதும் வெங்கடமே
மேனால் குழக்கன்று கொண்டறிந்தான் குன்று என்று பாடியிருக்கின்றார். நம்மாழ்வார் கோவர்தனகிரியை குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் கண்ணன் என்று பாடுகின்றார். அகோபிலம் என்றும் சிங்கவேல் குன்றம் என்றும் திருமலை ஆந்திர மாநிலத்தில் அகோபிலம் என்று இன்று வழங்கப்பெறும் திருத்தலமாகும். இத்திருத்தலத்திலே ஒரு சமயம் பெரிய திருவடி என்னும் கருடாழ்வார் கடுந்தவம் புரிந்து வரம் கேட்க அவருக்காக காடுகள் நிறைந்த சிங்கவேல் குன்றத்தில் நரசிம்மனாக அவதரித்து இரணியனை அழித்து பிரகலாதனை காத்து அர்ச்சாரூபமாக 9 வித திருக்கோலங்களில் நரசிம்மன் கோயில் கொண்டிருக்கிறார். கருடன் தவம் செய்த பெருமையினால் இத்திருமலைக்கு கருடாத்ரி, கருடாச்சலம், கருடசீலம் என்று பெயர் வழங்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றது. இங்கு கோயில் கொண்டிருக்கும் நரசிம்மன் அகோபில நரசிம்மன், வராக நரசிம்மன், மாலோல நரசிம்மன், யோகானந்த நரசிம்மன், பாவன நரசிம்மன், காரஞ்ச நரசிம்மன், சக்கரவட நரசிம்மன், பார்கவ நரசிம்மன், ஜோலா நரசிம்மன் என்று 9 பெயர்களில் நரசிம்மனாக கோயில் கொண்டு இருப்பதால் இதற்கு நவநரசிம்ம கஷேத்திரம் என்ற வேறு பெயரும் உண்டு. மலை மீது பிரகலாத நரசிம்மர், வராக நரசிம்மர், உக்ர நரசிம்மர் சன்னதிகள் உண்டு. அகோபிலத்தின் கிழக்கே திருமுகம் கொண்டு பிரகலாதவரதன் லட்சுமி நரசிம்மன் திருக்கோலம் காணலாம். நரசிம்மாதாரம் எடுத்து இரண்யாட்சியை தன்னுடைய கூறிய நகங்களால் வயிற்றினை கிழித்து வதம் செய்த புனிதனுடைய இடம் அகோபிலம் என்னும் பொருள் கொள்ளும் இப்பாசுரத்தை காண்போம். அங்கஞால மஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் தோண்ட புனிதனிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்தினையால் அடிக்கு செங்கனாடி இட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்றமே.